ஹாய், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சென்னாங்கண்ணி தொக்கு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இது செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது க்ளீன் பண்ணணும், இதில் மண் நிறைய இருக்கும், குட்டி குட்டி மணல் இருக்கும் இல்லையா, க்ளீன் பண்ணுற வேலை அதிகம் சொல்லிவிட்டு இதை செய்ய மாட்டாங்க. பட் இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ தட் நீங்கள் இதை அடிக்கடிக்கு செய்வீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ நான் வந்து இந்த சென்னாங்கண்ணியை இந்த மாவு சலாடை இருக்குல்ல, நான் இதுக்குன்னே இந்த ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறேன். இந்த சென்னாங்கண்ணி க்ளீன் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி மாவு சலாடையில் இதை கொட்டிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பெரிய பெரிய டஸ்ட் இருக்கும், லைக் குச்சி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கையிலே ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மண்ணும் இல்லை, டஸ்ட்டும் இல்லை. இது நான் யூஸ்வலாக வாங்குகிற கடையில் வந்து இதை நான் வாங்கினதுனால எனக்கு அந்த அளவுக்கு இதில் இம்ப்யூரிட்டிஸ் எதுவும் இல்லை. 1-2 குச்சி மட்டும் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் எடுத்துடுறேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி, நார்மல் வாட்டர் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த சென்னாங்கண்ணியோடு இருக்குது இல்லையா, இதை வந்து அப்படியே இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சிடணும். வச்சுட்டு அதை லைட்டாக ஷேக் பண்ணால், அதுக்கப்புறம் உங்கள் கை வச்சு கிளறி விட்டு இது பண்ணிங்கன்னா அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் தண்ணியில் அடியில் வந்து செட்டில் ஆகிடும். உங்களுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒரு 3 டைம்ஸ் வந்துட்டு ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஹாட் வாட்டர், அதெல்லாம் கொதிக்கிற தண்ணி, யூஸ்வலாக கருவாடு நம்ம போட்டு ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கலர் சேஞ்சஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதில் அவ்வளோ மணலும் அவ்வளோ இல்லை. அடியில் கை வச்சு பார்த்தேன், ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலுமே வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அகெயின் இப்போ வந்து ரன்னிங் வாட்டரில் கடாயில் இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி, இப்போ மேலே வந்து தண்ணி படுற மாதிரி இப்படி ஒரு வாட்டி கழுவுறேன். ஸோ மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வாஷ் பண்ணுறப்போ அந்த மண்ணெல்லாம் வந்து அடியில் உங்களுக்கு செட்டில் ஆகிடும். 3 டைம்ஸ் வந்துட்டு நார்மல் வாட்டரில், டேப் வாட்டரில் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்க வச்ச தண்ணியை வந்து இதில் ஊற்றி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 1 மினிட் அது அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இதையும் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் நார்மலாக சல்லடை இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இந்த சென்னாங்கண்ணி கையில் எடுக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வேலையாகவும் இருக்கும். முருங்கைக்கீரை வாஷ் பண்ணுறப்போ 1-2 மிஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, கை ஃபுல்லாக ஒட்டிக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சென்னாங்கண்ணியும் இருக்கும். ஸோ அதுக்காகவே நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க, இல்லை மண் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக நம்ம வேலையை முடிஞ்சிடும். ஸோ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் சல்லடையிலே அப்படியே வச்சிடுறேன். ஸோ தட் மிச்சம் மீடியதெல்லாம் தண்ணி இருந்ததுன்னா அடியில் அப்படியே வடிஞ்சிரும். இப்போ நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தொக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யணும், நான்வெஜ் ஐட்டம்லாம் செய்கிறீங்கன்னா எண்ணெய் நிறைய தேவைப்படும். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் அதில் நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நல்லா தட்டி வச்சுருக்க பூண்டு நான் சேர்க்க போகிறேன். ஸோ பூண்டு நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தொக்கு எப்பவுமே டேஸ்ட்டு தரும். பூண்டு நிறையவே சேருங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். மறக்காமல் அந்த பூண்டு நல்லா தட்டி சேருங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 நல்லா பழுத்த தக்காளி கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிறேன் நான், தொக்கு நிறைய வேணுன்றதுக்காக. அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னாங்கண்ணி நீங்கள் கொஞ்சம் செஞ்சாவே நிறைய வந்துடும். ஸோ அது கவனத்தில் வச்சுக்கோங்க, அப்புறம் நிறைய செஞ்சிட போகிறீங்க. பட் எப்படியும் வேஸ்ட் ஆகாது, கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வந்து வதக்கிக்கிறேன், சீக்கிரமாக தக்காளி வேகணுன்றதுக்காக. ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் சென்னாங்கண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. சில பேர் வந்துட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமே வந்து சென்னாங்கண்ணி போடுவாங்க, நல்லா வேகும். நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ சென்னாங்கண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு கலரி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் இந்த எண்ணெயிலையும் இந்த மசாலாலையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தட் அது நல்லா பிளெண்ட் ஆகும், அந்த டேஸ்ட் எல்லாம் வந்து அந்த எறாக்குள்ளே இறங்கும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் வெறுமனே ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. 5 நிமிஷம் கூட நீங்கள் வதக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் தக்காளி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ நான் உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக ஒரு சின்ன டம்ளர் தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் ஓகேனா நீங்கள்
நீங்கள் இப்படியே வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி தொக்கு மாதிரி செய்ய போகிறேன், சாப்பாட்டில் பசஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த சாப்பரில் லைட்டாக அலசி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த தொக்கோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி இன்னுமே கூட பார்த்து அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க வைங்க, சுண்டி வர வரைக்கும். இதை வந்து அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் கலரி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான டிஷ்ஷு, ஆனால் ட்ரஸ்ட் மீ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே தொக்கு வந்து நீங்கள் சென்னாங்குண்ணிக்கு பதிலாக நீங்கள் இதே பேஸ் ரெடி பண்ணிவிட்டு சென்னாங்குண்ணிக்கு பதிலாக நீங்கள் நெத்திலி மீனும் போட்டு பண்ணலாம், இல்லை எந்த ஃபிஷ் வேணாலும் போட்டு பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னாங்குண்ணி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க வீட்லேயும். ரொம்ப அருமையான தொக்கு ரெடி.